ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எவ்வளவு வேகன்சி இருக்கு, இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். பிஎஸ்சி பிஎடு, பிஏ பிஎடு, இன்டகிரேட் பிஎட் இருக்கிற பட்சத்தில் நானுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா? இது வரைக்குமே இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணல. மெயின்ஸை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் அவைலபிளாக இருக்கு. அந்த 150 வினாக்கள்ல 110 வினாக்கள் நமக்கு பொது அறிவியல் சம்பந்தப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ் லிட்ரேச்சர்ல இருந்து சர்வ சிக்ஷா அபியான்னா என்ன, ரம்ஷா, ரூஷா, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மதிய உணவு திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்கான டெஸ்ட் பேஜுமே வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஃபர்தரா இந்த கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எவ்வளவு வேகன்சி இருக்கு, இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். என்னுடைய கல்வி தகுதி பிஎஸ்சி பிஎடு, பிஏ பிஎடு, இன்டகிரேட் பிஎட் இருக்கிற பட்சத்தில் நானுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா? இது வரைக்குமே இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணல. லாஸ்ட் எக்ஸாம் வரைக்குமே டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2 இந்த மாதிரி தான் எக்ஸாம் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். பட் நான் படித்த பிஎடை நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஎடு அண்ட் இன்டகிரேட் பிஎட் அப்படின்னா தாராளமாக இந்த வரக்கூடிய பிஓ எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பிஇ ப்ளஸ் பிஎடு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் பிஎட் அப்படின்னா நீங்களுமே வந்து இப்போதைக்கு தகுதி கிடையாது. கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. மேபி இந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுற டைமில் நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியும். மற்றபடி நீங்கள் பிஏ ப்ளஸ் பிஎடு, பிஎஸ்சி ப்ளஸ் பிஎடு அப்படின்னா, இன்டகிரேட் பிஎட் அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி ப்ளஸ் பிஎடு அண்டு இன்டகிரேட் பிஎட் படித்தவங்க எல்லாருமே வந்து தகுதியுடையவர் விண்ணப்பிக்கலாம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் லாஸ்ட் எக்ஸாம் வரைக்குமே தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி மெயின் எக்ஸாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான். மெயின் எக்ஸாம் தான் நமக்கு ஸ்கோரிங் பேப்பர். அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகங்கள், அது மட்டும் இல்லாமல் +1 +2 சிறப்பு தமிழ், இது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் குரூப் 4 படித்தேன், நியமன தேர்வுக்கு படித்தேன், பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு படித்தேன். ஸோ இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நான் தமிழை வந்து தொடவே மாட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாம், அதாவது தமிழ் தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ண முடியாது. எலிஜிபிள் பேப்பராக இருந்தாலுமே கொஸ்டின் வந்து அவ்வளோ டஃப்பாக கேட்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்ஸை பொறுத்த மட்டும் இப்போ டிஆர்பி வெப்சைட்டில் வந்து சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த சிலபஸில் நமக்கு மெயின்ஸுக்கான ஒவ்வொரு யூனிட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பார்ட் 1 பொறுத்த மட்டும் இது வந்து நமக்கு ஸ்கோரிங் பேப்பர். இதில் பார்ட் 1ல் யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், இதிலிருந்து 18 வினாக்கள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ தமிழை நம்ம எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து இதில் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படித்தேன், அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு வந்து படிப்பேன் அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னா டிஎன்பிசி மெத்தடு வேறு, டிஆர்பி மெத்தடு வேறு. நம்ம ஒரு எஜுகேஷனல் ஆஃபீஸராக போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு நம்ம ஒரு விசிட் போகும்போது அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்கிட்ட வந்து நம்ம எப்படி இருக்கணும், சேம் டைம் என்ன வினாக்கள் வந்து கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து டிஎன்பிசி குரூப் 2ல நம்ம எப்படி ஒரு ஆஃபீஸராக ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஆனால் டிஎன்பிசி பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. டிஆர்பி எக்ஸாம் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி தமிழ் தகுதி தேர்வு அண்ட் மெயின் எக்ஸாம் சிலபஸ் வந்து பார்க்கணும். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பார்க்கணும். இந்த ரெண்டுமே ஆல்ரெடி நம்முடைய குரூப்பில் டெஸ்ட் பேஜில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. புதுசாக படிக்க வரவங்களும் இதை ரெண்டை பார்த்துட்டு அடுத்து வந்து படிங்க. அதே மாதிரி 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதுமா, வேற எதுவுமே படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம். அப்போது சிலபஸை பேஸ் பண்ணி 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகங்கள், அது மட்டும் இல்லாமல் பட்டப்படிப்பு தரத்தில் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ இந்த
மெயின்ஸை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் அவைலபிளாக இருக்குது. அந்த 150 வினாக்களில் 110 வினாக்கள் நமக்கு பொது அறிவியல் சம்மந்தப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து ஒரு 18 வினாக்கள் கேட்காங்க. அப்புறம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதிலிருந்து ஒரு 18 வினாக்கள் கேட்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸை பொறுத்த மட்டும் 18 வினாக்கள் வந்து கேட்காங்க. சயின்ஸை பொறுத்த மட்டும் பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த 4 பாடத்துல இருந்துமே 20 வினாக்கள் வந்து கேட்காங்க. நீங்கள் சிலபஸை பார்க்கும்போது இந்த 4 பாடத்தில் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இருக்கும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அண்டு கான்ஸ்டியூஷன் அண்டு பாலிட்டி இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 வினாக்கள் வந்து கேட்காங்க. அதே மாதிரி பிசிக்கல் ஜியாகிரபி, எக்கனாமிக் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா இது எல்லாமே சேர்த்து ஒரு 16 வினாக்கள் வந்து இருக்கு. ஆக மொத்தம் 110 வினாக்கள் வந்து கவர் ஆகுது. இந்த 110 வினாக்களுமே ஈஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்காது. ரொம்ப டஃப்பாக மட்டும்தான் இருக்கும். எப்போதுமே வந்து தமிழில் எல்லாருமே வந்து நல்ல மார்க் எடுப்பாங்க. ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் யார் நல்ல மார்க் எடுக்காங்களோ அவங்க மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். அது குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், இப்போ வரக்கூடிய பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த 110 வினாக்கள் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் சிலபஸை சார்ந்து கொஸ்டின் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ இருந்தே படிக்கிற மாதிரி படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் படிக்கிறவங்க, அப்ளை பண்ணுறவங்க இவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்ளை பண்ணிவிட்டு யாரெல்லாம் ப்ராப்பராக படிக்காங்களோ அவங்க படிக்கக்கூடிய டாப்பிக்கை யாரெல்லாம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா வந்து நியமன ஆணையம் வந்து வாங்க முடியும். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கிடையாது. நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகே, வேற கஷ்டமான எக்ஸாம் வந்து இது வந்து கிடையாது. ரொம்ப ஈஸியான எக்ஸாம் மட்டும்தான். அப்போ இந்த 110 வினாக்களுக்கு தேவையான இந்த கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நம்முடைய அகாடமி சார்பாக பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது வந்து சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி டிஎன்பிசிக்கு படிக்கிற மாதிரியே இங்கே வந்து படிக்காதீங்க. இந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டாக வந்து படிங்க. ஓகே, அதே மாதிரி 110 வினாக்கள் வந்து பார்த்தாச்சு. அடுத்து ஒரு 10 வினாக்கள் வந்து பார்த்தோம்னா பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள். எப்போதுமே ஒரு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோனே நோண்டிக்கிட்டு இல்லாமல் டெய்லியுமே நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற ஹேபிட் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா நியூஸ் பேப்பரையுமே வந்து ரீட் பண்ண வேண்டாம். தினமணி, ஹிந்து தமிழ் இந்த 2 நியூஸ் பேப்பரை நம்ம நல்லா ரீட் பண்ணுறோம், நமக்கு தேவையானது மட்டும் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக 10க்கு 10 மதிப்பெண்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி ஒரு 30 வினாக்கள் கல்வி உளவியல், மத்திய அளவில், மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், தமிழ்நாட்டின் வரலாறு, இந்தியாவின் வரலாறு எக்ஸெட்ரா இது எல்லாம் சேர்த்து ஒரு 30 வினாக்கள் இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ 110 ப்ளஸ் ஒரு 10 அடுத்து ஒரு 30 இது எல்லாம் சேர்த்து ஒரு 150 வினாக்கள் இருக்கு. இந்த 150 வினாக்களுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக மட்டும்தான் இருக்கும். நம்ம பார்த்த உடனேலாம் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், எனக்கு தமிழ் நல்லா வரும், மேக்ஸ் நல்லா வரும், இது ரெண்டுலேயுமே வந்து நான் நல்ல மார்க் எடுத்துருவேன். ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பாசிபிள் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக சிலபஸை பேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் நம்ம பிஎட் படிக்கும் போதே நிறைய கல்வியல் சார்ந்த அறிவியல் அறிஞர்கள் வந்து பல்வேறு மேற்கோள்கள், கருத்துக்களை வந்து முன் வச்சிருப்பாங்க. அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ரவீந்திரநாத் தாகூர், அப்புறம் காந்திஜி, நேரு, மாண்டிச்சேரி கல்வி முறைனா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய அறிவியல் அறிஞர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மத்திய அளவில், மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், சர்வ சிக்ஷா அபியான்னா என்ன, ரம்ஷா, ரூஷா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மதிய உணவு திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, சீருடை எப்போ கொண்டு வந்தாங்க, அப்புறம் மேல்நிலை கல்வி, இடைநிலை கல்வி எக்ஸெட்ரா இந்த மாதிரி திட்டம்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல டீட்டெயிலாக இன்டெப்த்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் 30 வினாக்கள். ஸோ 10 வினாக்கள் அஸ் யூஷுவல் டெய்லியுமே நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா 10 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 110 வினாக்களை பொறுத்த மட்டும் சிலபஸை தாண்டி நீங்கள் ஒருபோதும் படிக்க வேண்டாம். சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நல்லா டீட்டெயிலாக படிச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, 150க்கு உங்களால்
ஒரு 110க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்டருமே வந்து வாங்க முடியும். ஓகே, ஸோ டிஎன்பிசி சிலபஸை பேஸ் பண்ணி படிக்காமல் குரூப் 2 சிலபஸ், குரூப் 4 சிலபஸ் இதை எதையுமே வந்து பேஸ் பண்ணி படிக்க வேண்டாம். இந்த சிலபஸை பார்க்கும்போது அதே மாதிரி மேட்ச் ஆகும். ஆனால் படிக்க வேண்டியது டிஆர்பிக்கு பேஸ் பண்ணி படிங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி படிங்க. அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நான் குரூப் 4க்கு படித்தேன், எனக்கு வந்து தமிழ் வந்து அத்துப்படி, நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இப்போ இந்த எக்ஸாமுக்கு சிலபஸில் என்ன இருக்குது அதை பேஸ் பண்ணி படிங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போதுமே போட்டித் தேர்வு பொறுத்த மட்டும் நான் போன எக்ஸாமுக்கு படித்தேன், இந்த எக்ஸாமுக்கு எனக்கு எல்லாமே தெரியும், நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. போன எக்ஸாமுக்கும் படித்தேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், இந்த எக்ஸாமுக்கு நான் வந்து நல்லா படிப்பேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பேன், ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்னு மைண்ட் செட்டோட இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போது மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகங்கள் +1 +2 சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை எப்போ டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நவம்பர் மாதம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமை பொறுத்த மட்டும் மார்ச் 2026 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. காலியிடங்களை பொறுத்த மட்டும் 51 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், கூட்டத்தை பார்த்து நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்ம எதுலேயுமே வந்து போட்டி போட முடியாது. ஏன்னா கூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ல் 11 மட்டும்தான். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே எவ்வளோ வினாக்கள் கேட்காங்க, நம்ம எப்படி கன்சிஸ்டன்சியாக வந்து படிச்சுட்டு இருக்கோம், இதை தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணி ஒரு பிஓவா வந்து பணியில் அமர முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் தகுதி தேர்வு வந்து இப்போ லைவ்ல இருந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ அப்லோட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேஜுமே வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஃபர்தராக இந்த கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸ் பாருங்கள், மெயின் எக்ஸாம் சிலபஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி அப்ளை பண்ணுறவங்க அப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ணிவிட்டு யாரெல்லாம் ப்ராப்பராக படிக்காங்களோ, யாரெல்லாம் ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் 3 ஹவரில் 150 வினாக்களை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். கரெக்டான வினாவுக்கு கரெக்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். OMR சீட்டை எந்த விதமான தப்பும் இல்லாமல் ஃபில் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நீங்கள் யூஜி + பிஎட் இன்டகிரேட் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய பிஓ எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணுறீங்க, இந்த எக்ஸாம் சிலபஸை பேஸ் பண்ணி பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா நீங்களும் 2026 ஒரு வட்டார கல்வி அலுவலராக வந்து பணியில் அமர முடியும். ஓகே, இப்போ நம்முடைய அகாடமி சார்பாக டிஆர்பி நடத்தக்கூடிய பிஓ எக்ஸாமுக்கு வந்து அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஆன்லைன் மோடு தான். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே தாராளமாக வந்து படிக்க முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிஓ எக்ஸாமுக்கான டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் கிடைக்கும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ தொகுப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யூஜி + பிஎட் இன்டகிரேட் பிஎட் படித்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு அழகும் என்ன, இந்த பிஓ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.